தாங்கிடுவார், இறுதி வர என்னை நடத்திடுவார். அந்த கரம் என் மேலுக நடுபலவும். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை சரீரத்திலே பலவீனம் உண்டாகி சரீரத்திலே நீ செத்து போய் வந்திருந்தாலும் கூட, நீங்களும் நானும் இங்கு வருவதற்கு முன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் சிறந்த மருத்துவர் இங்கே வந்திருக்கிறார். உன் வியாதியை குறித்து அறிவதற்காக, உன்னை பற்றி கேட்பதற்காக, உனக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமோ வேண்டாமோ என்று உனக்கு பதில் சொல்லும்படி, செயல் இழந்து போயிருக்கிற எலும்புகளையும் நரம்புகளையும் ஜீவன் தந்து பலப்படுத்துவதற்கு அருமருந்தோடு திருமருந்தோடு வந்திருக்கிற ஒரு சிறந்த மருத்துவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் வருவதற்கு முன்னே அவர் வந்து உட்கார்ந்து விட்டார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அப்படி ஒருவேளை நீ பலவீனமாய் வந்திருந்தால், வியாதியோடு வந்திருந்தால், உன் அசைக்க முடியாத கையை கர்த்தர் இப்பொழுது பலப்படுத்துகிறார். அசைக்க முடியாத கால கர்த்தர் இப்பொழுது பலப்படுத்துகிறார். செத்து போன நரம்புகளை தேவன் பலப்படுத்துகிறார். பார்வை இழந்து போன கண்களுக்கு கர்த்தர் பார்வையை தருகிறார். பேச முடியாத வாயை கர்த்தர் பேச வைக்கிறார். செத்து போன அவயவங்களை ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு உயிரடைய செய்கிறார். அறுவை சிகிச்சை செய்தும் குணமாகாத எலும்புகளையும் நரம்புகளையும் தசைகளையும் இயேசு இப்பொழுது தொடுகிறார். இயேசுவின் சரீரத்திலே தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை கர்த்தர் அனுப்புகிறார். இனிமேல் உன் சரீரத்திலே சாவு இல்லை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உன் சரீரத்திலே இனி தீங்கை காணாதிருப்பாய். உன் சரீரத்திலே பலன், உன் செத்து போன அவயவங்களுக்குள்ளே இயேசுவினால் வருகிற உயிர்த்தெழுதலின் ஜீவன். இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து செத்து போன சரீரத்தின் அவயவத்தையும் உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். வேத புஸ்தகத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் என் கவனத்திற்கு கொண்டு வந்த ஆவியில் ஏவப்பட்ட ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 11ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். செத்து போனாய் என்று சொல்லுகிற உன் சரீரம், கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு எண்ணிறந்த ஜனங்கள், எண்ணிறந்த ஆசீர்வாதங்கள், எண்ணிறந்த மேன்மைகள் பிறப்பார்கள். உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய போகிறார். பலவீனனாகிய உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிதானவர்களை செய்ய போகிறார். கர்ப்பம் செத்து போயிற்று என்று சொன்ன அப்ரஹாமுக்கு, அப்ரஹாமின் குடும்பத்திற்கு கர்த்தராகிய தெய்வம் அற்புதம் செய்தார் என்றார். அடுத்த இதே பண்டிகை நாள் வருவதற்கு முன்னே கர்த்தராகிய தேவன் கர்ப்ப பிறப்பில்லாமல் கண்ணீர் வடிக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் கர்த்தராகிய தெய்வம் கர்ப்ப பிறப்பை கொடுக்கிறார். கர்ப்பத்தில் நன்மையை வைக்கிறார். கர்ப்ப சாவுகளை கர்த்தர் மாற்றுகிறார். அல்ல கையை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லு. இயேசு உயிரோடு இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். தாங்கிடுவார், இறுதி வர என்னை நடத்திடுவார். அந்த கரம் என் மேலுக